ஒரு வழியாக பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்சு இப்போ ரோஹிணிக்கு திண்டாட்டம் ஆரம்பிக்க போகுது. திடீர்னு மலேசியாவுக்கு கிளம்புறாங்க முத்துவும் முத்துவோட குடும்பமும். இங்கே தான் ரோஹிணியோட மொத்த ஆட்டமும் க்ளோஸ் ஆக போகுது. இந்த விஷயத்துலையாவது ரோஹிணி வசமாக சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரவியோட ஆஃபீஸில் நடக்கிற பொங்கல் ஃபங்க்ஷனில் குடத்தை தூக்கிட்டு போகிற போட்டியில் மீனா ஜெயிச்சிடுறாங்க. மற்ற எல்லா பெண்களும் தோற்று போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுகளுக்கு மட்டும் நடக்கிற போட்டியில் பிஸ்கட்டை தலையில் வச்சு அதை கையால் எடுக்காமல் வாயால் சாப்பிட்ற போட்டியில் முத்து ஜெயிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் உரியடிக்கிற போட்டியில் ஜோடியாக கலந்துக்கிற போது முத்து, மனோஜ், ரவி இப்படின்னு எல்லா பேருமே தோற்று போயிடுறாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்குள்ள சண்டை இருக்கிறதால சண்டை போட்டுக்கிட்டே விளையாடுறாங்க. அதனால் தோற்றும் போயிடுறாங்க. அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் கணவன் மனைவி காலை சேர்த்து கட்டிக்கிட்டு நடக்கிற போட்டியிலும் இவங்க எல்லா பேரும் தோற்று போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கடைசி போட்டியான மனைவிகளை தூக்கிட்டு நிற்கிற போட்டியில் ஒரு வழியாக இவங்க சமாதானமாகி சண்டை போடாமல் விளையாடுறதுனால இந்த போட்டியில் மனோஜ், முத்து, ரவின்னு இந்த 3 பேருமே ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வர அப்போ முத்துவோட பாட்டி அவங்க வீட்டில் உள்ள பழைய தொட்டியில் கொண்டு வந்து இவங்க வீட்டில் வைக்கிறாங்க. அப்போ குடும்பமே அடுத்து யார் குழந்தை பெற்றுக்க போகிறா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது சுருதி வந்து நான் வாடகத்தாய் மூலமாக தான் குழந்தை பெற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாட்டியும் குடும்பமும் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு சுருதிக்கிட்ட அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஆனால் சுருதி கேட்க மாட்டுறாங்க. இதுதான் என்னோட முடிவு, வாடகத்தாய் மூலமாக தான் நான் குழந்தை பெற்றுக்குவேன் அப்படின்னு சுருதி ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்துட்டு விஜயா ரொம்ப கோபப்பட உடனே அந்த பாட்டி அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடு, அவங்களே சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை சமாதானப்படுத்திட்டு பாட்டியும் ஊருக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் அந்த நடிகர் வீட்டில் மீனா டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டெக்கரேஷனை கெடுக்கிறதுக்கு இந்த சிந்தாமணி பொம்பளை அவங்களோட ஆட்களை அனுப்பி சண்டை போட வைக்கிறாங்க. ஆனால் மீனாவோ விளக்கமாற்ற எடுத்து எல்லாத்தையும் சாத்துன்னு அடித்து ஓட விட்டுறாங்க. அதுக்கப்புறமா அந்த நடிகர் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து மீனாவோட டெக்கரேஷனை பார்த்துட்டு பாராட்டி மீனாவுக்கு கூடுதலாக பணம் கொடுங்க அப்படின்னு அவருடைய பிஏ கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் இந்த சிந்தாமணி கிட்ட போய் நீங்கள் எல்லா இடத்துலையும் பண்ணுற அதே டெக்கரேஷனை தான் பண்ணியிருக்கீங்க, எந்த புது மாடலும் நீங்கள் பண்ணலை, அதனால் இந்த சிந்தாமணிக்கு வழக்கமாக கொடுக்குற காசை விட கொஞ்சம் கம்மியாக கொடு அப்படின்னு சொல்கிறாரு இந்த நாடக நடிகர். அதாவது அவரோட பிஏ கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. இதனால் கடுப்பான இந்த சிந்தாமணி பொம்பளை டென்ஷனில் கிளம்புது. அப்போ மீனா வந்து மற்றவங்க வாழ்க்கையை கெடுக்க நினச்சா நம்ம வாழ்க்கை தான் கெட்டு போகும், இனிமேவாது ஒழுங்காக வாழப்பாரு அப்படின்னு சொல்லி சிந்தாமணி பொம்பளையை மிரட்டி அனுப்புகிறாங்க மீனா. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் முத்துவுக்கு ஒரு கால் வருது. அந்த பக்கம் காலை எடுத்து பேசுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலேசியா தம்பதிகள் தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முத்து எப்படிப்பா இருக்க, உங்கள் வீட்டில் எங்களை கூப்பிட்டு சாப்பாடெலாம் போட்டிங்க, அதே மாதிரி மலேசியாவில் தான் உங்கள் அண்ணி குடும்பம் இருக்குன்னு சொன்னீங்க, ஸோ நீங்கள் ஏன் மலேசியாவுக்கு வரக்கூடாது, வந்து எங்கள் வீட்லேயும் தங்கிட்டு போங்க, அண்ணியோட மாமனாரையும் பார்த்துட்டு போகலாம், அவர் ஜெயிலில் வேற இருக்காருன்னு சொன்னீங்களே, இங்கே வந்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி அவரை ஜெயிலில் இருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அதனால் சீக்கிரமே மலேசியா வாங்க முத்து அப்படின்னு அந்த மலேசியா தம்பதிகள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மலேசியாவுக்கு வந்து போகிற எல்லா ஏற்பாட்டையும் நாங்களே பார்த்துக்கிறோம்னு வேற அந்த மலேசியா தம்பதிகள் முத்துக்கிட்ட சொல்ல, முத்துவும் சரி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அது சம்மந்தமாக பேசுகிறாப்புல. ஆனால் இந்த விஷயத்தை கேட்ட ரோஹிணி முத்து மலேசியாவுக்கு போகிறத தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் மட்டும் மலேசியாவுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் விஜயா, அண்ணாமலை அப்படின்னு எல்லா பேத்தையுமே கூட்டிகிட்டு மலேசியாவுக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. இதனால் இனிமேயும் இங்கே இருந்தோம்னா நம்மளோட மொத்த ரகசியமும் வெளியில் வந்துடும் அப்படின்னு ரோஹிணி இந்த வீட்டை விட்டு கிளம்பி, அதாவது இந்த ஊரை விட்டு கிளம்பி தலைமறைவாக வேறு எந்த ஊர்லையாவது வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆக இப்படித்தாங்க அடுத்தடுத்த எபிசோட் போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சிறகடிக்க ஆசை சீரியல் பற்றிய உடனுக்குடன் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் சிறகடிக்க ஆசை சீரியல் பார்க்குற உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.